ஓகே, நம்ம கிச்சன் அடியே பார்க்க போகிறோம். என்ன சாப்பாடு ஏன் நம்ம திடீர் முடிவு சும்மா எந்த ஃபோனை காட்ட வந்து உங்களுக்கு ஒரு ஃபோனை வாங்கி கொண்டு போகிறோமே. ஸ்டில் நாங்கள் வந்து மோல்லாம் நிற்கிறோம். என்னென்னு சொன்னால் எங்களுக்கு டைம் வந்து படத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 10 மணிக்கு. இப்போ நேரம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 8:37. நீண்ட நாட்களுக்கு பிறகு டிம் ஹார்டன் டீ வந்து குடிக்க போகிறேன். எனக்கு அந்த சாக்லேட் சிப் மஃபின் சாப்பிடணும் போல இருந்தது. அரங்கமதிர விசில் பறக்கவே. வணக்கம், நான் சகின். இப்போ நான் வந்து வீட்டை தான் நிற்கிறேன். இப்போ நேரம் சரியாக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 12:30 எனிதாம் வந்து காலேஜ் சாப்பாடு வந்து சாப்பிட போகிறேன். வீடியோ எழும்பி யூடியூப்பில் வந்து எடிட் பண்ணி போட்டுட்டு போய் குளிச்சுட்டு இப்போ பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுவோம்னு சொல்லி வந்துட்டோம். ஓகே, நம்ம கிச்சன் அடியே பார்க்க போகிறோம். என்ன சாப்பாடு ஓ களி இன்றைக்கு. ஓகே, அதோட இப்போ பிளேன் டீயை மேக் பண்ண போகிறேன். வெயிட் பண்ணி பாருங்க. சரி, இப்போ உளுத்தம்மா களி இன்றைக்கு சாப்பாடு வேறு லெவல்லாம் இருக்குது உண்மையிலே. அப்படியே ஒரு பிளேனிங் குடித்தா அதை வேறு. சரி மக்களே, என்னடாப்பா வீட்டண்டவன் இப்போ ஏதோ மோலுக்குள்ளே வந்துட்டேன்னு யோசிப்பீங்க. எஸ், நாங்கள் இப்போ நிற்கிறது வந்து மார்க்வில் மோல். ஏன் வந்து நாங்கள் சொன்னால் எங்களுடைய ஃபோன் வந்து கொஞ்சம் பிரச்சனையாக கிடக்கு. ஸோ இந்த iPhone 17 Pro Max கொண்டே ஆல்ரெடியாக வந்து காட்டியிருப்பேன். திருப்பியும் அதே ஸ்டில் பிரச்சனை இருக்குது. ஸோ அதையும் பார்க்கணும். அடுத்தது நாங்கள் இன்றைக்கி படம் பார்க்க போகிறோம். யூத் படம் பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கு என்னென்ன செய்கிறோம்ன்றதை அப்படியே பாருங்கோ. சரி, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் ஆப்பிள் ஸ்டோருக்குள்ளே போயிட்டு எங்களோட அலுவலில் முடிச்சுட்டு இப்போ வெளியில் வந்துட்டோம். நாங்கள் இப்போ ஆப்பிள் ஸ்டோரில் இருந்து இப்போ வெளியில் இப்போ வீட்டை போகிறோம். வந்தோடனே ஃப்ரெண்ட் வந்து ஆப்பிள் ஐஃபோனும் வாங்கிட்டார். ஏன் நம்ம திடீர் முடிவு சும்மா எந்த ஃபோனை காட்ட வந்து உங்களுக்கு ஒரு ஃபோனை வாங்கி கொண்டு போகிறோமே. மோளுக்கு வந்தாலே சிலது தானே. 17 Pro Max பாருங்க. போமா வழியில் ஜூத் பார்க்க போகிறோம். ஸ்டில் நாங்கள் வந்து மோல்லாம் நிற்கிறோம். என்னென்னு சொன்னால் எங்களுக்கு டைம் வந்து படத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 10 மணிக்கு. இப்போ நேரம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 8:37. ஜோக் சினிமாவுக்கு தான் போக போகிறோம். ஸோ அதால் வந்து எங்களுக்கு நிறைய டைம் இருக்குது. ஸோ ஃப்ரெண்ட் வந்து இது வந்து ஒரு காரை வந்து சேல் பண்ணலாம். இல்லைன்னு சொன்னால் காரை வந்து இவங்கள்ட்ட வாங்கலாம். யூஸ் வெஹிக்கிள் எல்லாம் வாங்கலாம். ஸோ அப்போ எங்கள்கிட்ட காருக்கு எவ்வளோ கோட் வருதுன்னு சும்மா போய் சும்மா அடித்து பார்க்குறேன். டைம் அப்போ காட்டுறதுக்காண்டி இந்த விளையாட்டு வந்து செய்து நினைக்கிறேன். மோலில் வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆக்கள் தொகை வந்து குறைஞ்சிட்டுது. என்ன காரணம்னு சொன்னால் மோல் வந்து இப்போ 9 மணிக்கு க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஆல்மோஸ்ட் ரெடி க்ளோஸ் பண்ணுறதுக்கு. நம்ம என்ன முடியுமா? என்ன எவ்வளோ காட்டுது கார்? 10,000 தான் இருப்பாங்களேன்னு. சரி, காரை வந்து 10,000 ப்ளஸ் காசு இருந்தால் தானே தருவாங்களா? உண்மையாவா? அப்படியாண்ணு. சரி, இப்போ நாங்கள் வந்து மோலை விட்டு வெளியில் வந்துட்டோம். நேரம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 8:50 10 நிமிஷத்தில் மோல் வந்து பூட்டிட்டோம். ஸோ இப்போ நாங்கள் எங்கே போகிறோம்னு சொன்னால் கொத்துரடி சாப்பிட போகிறோம். போமா? 7.4 கிலோமீட்டர் காட்டுது. படம் பார்த்துட்டு வீட்டையும் வந்தாச்சு. நண்பன் இப்போ அவன்கிட்ட கார் எடுக்கிறார் வெளியில். நான் இப்போ கொண்டே பார்க் பண்ணணும். நான் இப்போ எங்கே நிற்கிறேன்னு சொன்னால் போம்பம்பில் இடத்துல நிற்கிறேன். இன்றைக்கு என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் தலைமுடி வெட்ட போகிறேன். இனி அந்த 100 Day சேலஞ்ச் வந்து நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம் தானே. அது வந்து டிக்டாக், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் மற்றது யூடியூப்பில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சகின் ஷார்ட்ஸ் அண்ட் இந்த 4 சோஷியல் மீடியாவில் தான் நீங்கள் வந்து பார்த்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். இந்த யூடியூப் சேனலில் வந்து அது சம்மந்தமான வீடியோ வந்து இனிமேல் வந்து வராது. என்னென்னு சொன்னால் எல்லாத்துலேயும் நிறைய பேர் சொல்லியிருந்தேன், தம்பி உங்களை டிக்டாக்லேயும் பார்க்குறோம், ஃபேஸ்புக்லேயும் பார்க்குறோம், இன்ஸ்டாகிராம்லேயும் பார்க்குறோம். அப்புறம் அந்த வீடியோ வந்து இதில் போடுறீங்கன்னு நிறைய பேர் வந்து எங்களை பர்சனலாக வந்து ஃபாலோ பண்ணி எங்களோட பர்சனலாக ஃப்ரெண்டாக இருக்கிறார்கள் வந்து சொல்லினோம். ஸோ அந்த ஒரு தனிப்பட்ட காரணத்தால் வந்து அது சம்மந்தமான வீடியோ வந்து இனி வந்து இந்த யூடியூப்பில் வந்து வராது. இதில் வந்து ட்ராவல், ஏதாவது ஃபன், ஏதாவது பிரியோசனமான தகவல்கள் வந்து இந்த யூடியூப்பில் நான் வந்து பகிர்ந்து கொள்வேன். சகின் ஷார்ட்ஸ் வந்து யூடியூப் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. அதில் வந்து நீங்கள் அந்த 100 Day சேலஞ்ச் வந்து பார்த்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது. இப்போ டிக்டாக், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராமில் பார்க்காதாக்கள் சகின் ஷார்ட்ஸில் வந்து பார்த்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். அப்படி டிக்டாக், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணுறாங்க, நீங்கள் அதிலேயே வந்து பார்த்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். ஓகே, இன்றைக்கு நான் என்ன செய்யணும்னு சொன்னால் தலைமுடி வெட்ட போகிறேன். அதோட குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நீண்ட நாட்களுக்கு பிறகு டிம் ஹார்டனுக்கு போக போகிறேன். ஏன் அதுக்கும் ஒரு காரணம் இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இது கனடால அவருக்கு நாங்கள் டவுன் போய் நான் டிம் ஹார்டனில் டீ வாங்கி கொடுத்தேன்னு சொல்லியிருப்பேன். அந்த வீடியோ பார்த்துருக்காங்களே தெரிஞ்சிருக்கேன். அந்த வாங்கிக்க வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுக்கு 10 காஃபி வந்து கிஃப்டாக வந்து விழுந்தது. ஸோ அந்த இது வந்து இப்போ ஃப்ரீயாக இதை கொடுத்தோம்னு சொன்னால் ஃப்ரீ காஃபி வந்து தருவாங்க. ஸோ இது இன்னும் ஒரு 11 நாளில் வந்து இது வந்து எக்ஸ்பைரி ஆகிடும். ஸோ இந்தியாவிலேருந்து 10 நாள் நினைக்கிறேன். ஸோ அதால் வந்து இதை வேஸ்ட் பண்ணுவான். அப்படி இருக்க வாங்கிட்டு கனடாவில் அந்த சாக்லேட் சிப் மஃபின் சாப்பிட்டு ஸோ அதையும் வாங்கி சாப்பிடணும்னு சொல்லி தான் இப்போ டிம் ஹார்டன் போயிட்டு அப்படியே தலைமுடி வெட்ட போகிறேன். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நீண்ட நாட்களுக்கு பிறகு டிம் ஹார்டன் டீ வந்து குடிக்க போகிறேன். எனக்கு அந்த சாக்லேட் சிப் மஃபின் சாப்பிடணும் போல இருந்தது. சரி, ஓகே, அந்த ஃப்ரீ காஃபியும் இருக்குது தானே. ஸோ அதையும் வாங்கி அப்படியே இன்றைய குடிப்போம்னு சொல்லிட்டு, பட் நாளைக்கு குடிக்க மாட்டேன் ஷுவர்.
வாங்கி அந்த சாக்லேட் சிப் மஃபினை தான் மிஸ் பண்ணுறேன். உண்மையாக அந்த சிப்டியை விட்டா பிறகு வீட்டு டீ வந்து வீட்டில் அந்த நெஸ்டமோ டீ வந்து சரியாக வந்து பிடிச்சி. அது நார்மலாகவே பிடிக்கும். பட் அதை இன்னும் என்ன சொல்கிறது, இப்போ குடிக்க என்ன மாதிரி ஃபீல் ஆகுதோ தெரியல, பார்ப்போம் அப்படி இருக்குன்றது. இந்த கிரீன் ரோட் டிம் ஹோர்டனுக்கு நீண்ட நாட்களுக்கு பிறகு கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஃபார் ஷுவர் எப்படியும் ஒரு 20 நாளுக்கு மேலே வர மாட்டேன்னு நினைக்கிறேன். 20 நாளுக்கும் பாருங்க $5 கிட்ட நாங்கள் சர்வ் பண்ணியிருக்கிறோம். அதுவும் சரி ஓகே $5 வைப்போம். சில நேரத்தில் நான் இரவில் மோஸ்ட்லி குடிக்கிறது. பட் எப்படின்னு பார்த்தா ஒரு $6 பார்க்கலாம். ஓ மை காட், பெரிய காசு இல்லை, பட் கொஞ்சம் சர்வ் பண்ணியிருக்கிறோம். ஆனால் இது வந்து சர்வ் பண்ணணுன்றதுக்காண்டி இல்லை, இந்த பழக்கத்தை வந்து மாற்றணுன்றதுக்காண்டி இதை மாற்றினதே ஒரு பெரிய ஒரு விஷயம். பட் ஆனால் அன்றைக்கு ஏன் வாங்கினேன்னு சொன்னால் அந்த ஃப்ரீ காஃபியை மிஸ் பண்ணுவான்றதுக்காண்டி. ஸோ அது பெரிய காசும் இல்லை, அதுவும் டீயும் பெரிய காசு இல்லை, $1 தான். ஸோ சாரி $2.10. பட் ஆனால் இன்றைக்கு அந்த சாக்லேட் சிப் மஃபின் சாப்பிடணும் போடாக்கு நீண்ட நாள் சாப்பிட்டு அதை சாப்பிட்டு அப்படியே நாங்கள் எங்கே போகிறோம்னு சொன்னால் எங்களுடைய தலைமுடியை வெட்டுறதுக்கு போகிறோம். தலைமுடி வந்து பெருசாக வந்து வளரையில. பட் ஆனால் இங்கே தாடியை வந்து பாருங்க ஒன்றுமே சேப் இல்லை. அந்த முதல் தாடி எப்படா வளரமன்ற மாதிரி இருக்குது, இப்போ வளர்ந்த அப்புறம் ஏன்டா இது வளர்றன்ற மாதிரி இருக்குது. இதை மெயின்டைன் பண்ணுறது சரியான கஷ்டமாக இருக்குது. பட் அதுவும் கனடாவில் ஒரு தலைமுடி வெட்டுறதுக்கு $40 காய்ஸ். $40 வேணும் ஒரு நாளைக்கு தலைமுடி வெட்டுறேன்டா. ஒரு நாளைக்கு இல்லை, ஒரு தலைமுடி வெட்டுறதுக்கு. நீண்ட நாட்களுக்கு பிறகு காலையில் டிம் ஹோர்டன் டீ குடிக்க போகிறேன்னா கனடாவில் அப்புறம் குடிக்க நான் வீட்டில் டீ பிளேன் டீ வந்து ஆற்றி குடித்தா அப்புறம் இதை குடிக்க முதல் கனடாவுக்கு வந்து குடித்த மாதிரி கிடக்கு. அந்த ருசி வந்து அந்த முதல் வந்து நல்லா இருக்கிற மாதிரி இருந்தது, அடிட் மாதிரி. இப்போ அதை விட்டு வெளியில் வந்த அப்புறம் அதை குடிக்க ஒரு மாதிரி இருக்குது. மஃபின் நல்லா தான் இருக்கு. சரி ஓகே, அப்படி நாங்கள் இதை குடிச்சு அப்படி நாங்கள் ஹார்ட்வுட் சலூன் அடிக்க போவோம். இன்னும் நாம் வந்து 4.3 கிலோமீட்டர் தான் போயிருக்கு. பெட்ரோலினுடைய விலை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ கனடாவில் வந்து 1.71, இரவில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 1.78, 79, சில இடத்துல வந்து 1.80 வரைக்கும் போகுது. பெட்ரோலினுடைய விலை வந்து சிட்டியாக வந்து கூட்டிட்டு இப்போ நான் வந்து இப்போ நார்மலாக ஃபுல் டேங்க் அடிக்கணும்னு சொன்னால் எனக்கு $30 வந்து எக்ஸ்ட்ரா வந்து நான் காசு வந்து எனக்கு எக்ஸ்ட்ரா வந்து முடியுது. யோசிச்சு பாருங்க. இது இப்போ டீசல் வாங்கின வச்சுக்காக்களுக்கு இன்னும் 2.50 கிட்ட நிற்கிது. ஸோ எவ்வளோ கஷ்டம்னு யோசிச்சு பாருங்க. கிட்டத்தட்ட 100 லிட்டர் பெட்ரோல் அடிக்கிறார்களுக்கு எக்ஸ்ட்ராவாக $100 கிட்ட முடியும். இந்த பெட்ரோலால், இந்த டீசல் பிரச்சனையால் சரியான பாதிப்பு எல்லாருக்குமே. சலூனுக்கு வந்தாச்சு ஃபைனலி. இப்போ போயிட்டு தலைமுடியை வெட்டி விட்டு வீடியோவை கண்டினியூ பண்ணுகிறேன். வெயிட் பண்ணி பாருங்கோ. நான் இன்னும் ஒரு சில நாட்களில், இன்னும் ஒரு சில மாதம் என்று சொல்லலாம், நிறைய வேலை இருக்குது. முதல்ல வந்து இன்டர்நேஷ்னல் டிரைவிங் லைசன்ஸ் வந்து எடுக்கணும். ஸோ அப்போயே உங்களுக்கு வழங்கியிருக்கும். இங்கே ஒரு இடத்துக்கு பயணம் போகிறேன்றது, ஒரு நாட்டுக்கு வந்து பயணம் போகிறேன். அதுக்காண்டி நாட்டையே விட்டு போகிறேன்னு கேட்டால் அது இல்லை, ஒரு நாட்டுக்கு பயணம் போகிறேன். அது எந்த நாடுன்னு நீங்கள் தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்க, போயிட்டு வந்துடுவேன். எவ்வளோ நாளுன்றதும் தெரியாமல் முதல்ல வந்து இன்டர்நேஷ்னல் லைசன்ஸ் எடுக்கணும். எதுக்கு இன்டர்நேஷ்னல் லைசன்ஸ்? அந்த நாட்டு லைசன்ஸே என்னட்டு இருக்குது தானே, என்ன அதுதானே பார்த்தீங்களா, என்ன செய்கிறது. ஓகே, ஸோ எனிவே இந்த நாடுன்றதை நீங்கள் பிறகு பாருங்க. இப்போ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. கன்ஃபார்மாக ஷோர் பண்ணிட்டோம்னு சொன்னால், அதாவது வந்து டிக்கெட்டை வந்து போட்டுட்டோம்னு சொன்னால் பிறகு எங்களுக்கு நிறைய ஷாப்பிங் இருக்குது. அங்கே போகிறதுக்கான ஷாப்பிங், அங்கே சிலவு அப்படி இப்படின்னு சொல்லி கண்டினியூ அதுகளை வந்து கொண்டே இருக்கும். ஸோ மறக்காமல் என்னுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு இந்த வீடியோக்கு வந்து லைக் பண்ணி விடுங்க. ஓகே, இப்போ வெயிட் பண்ணி பாருங்க. தலைமுடியை வெட்டிட்டு வருகிறேன். ஓகே, இப்படியே பார்ப்போம் எப்படி வெட்டி போடுவார்ன்றதை வெயிட் பண்ணி பாருங்க. சரி மக்களே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் தலைமுடியை வெட்டி கொண்டு இப்போ வீட்டை வந்துட்டேன். தலைமுடி கேட்காட்ட எப்படி இருக்குது கமெண்ட்டில் சொல்லுங்க. மடியாக இருக்கா? ஓகே, இனி நாங்கள் வந்து இப்போ வீட்டுக்குள்ளே போயிட்டு குளிச்சுட்டு சாப்பிட்டுட்டு வீடியோ வந்து எடிட் பண்ணிவிட்டு திருப்பி நான் வந்து இப்போ ஸ்காப்ரோ போகணும். என்ன நடக்குதுன்றே தெரியல. ஸ்காப்ரோவுக்கு போகத்தானே வேலையே ஃபுல்லாக அங்கே இருக்குது. ஸோ அதால் வந்து இப்போ டைமை வந்து லேட் பண்ண விரும்பல. பாருங்க, டைம் எப்படி போகணுன்றே தெரியல. 2 மணி ஆகிட்டுது. இப்போ நான் வந்து குளிச்சுட்டு திருப்பி ஸ்காப்ரோவுக்கு போகணும். சரி மக்களே, ஐயோ நல்ல ஆழம் விழுந்துருப்பேன். சரி மக்களே, இப்போ நான் வந்து ஸ்காப்ரோ நோக்கி பயணம் செய்ய போகிறேன். என்னுடைய பயணத்தை இப்போ தொடங்க போகிறேன். நேரம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 4:25. கனடாவில் எப்படி நேரம் போகுதுன்ற தெரியவில்லை. பாய் 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 ஸ்துருதிகா. ஆள் வந்து கேமராவில் கதைக்கிறா. பாய். ஓகே காய்ஸ், சரி மக்களே, இப்போ எங்களுடைய பயணத்தை ஆரம்பிப்போம்.